ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நாளை பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்க இருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து யாருமே பாஜக கூட்டணியில் வெல்லலை. ஆனாலுமே தமிழ்நாட்டிலிருந்து 2-3 அமைச்சர்களாவது மத்திய அமைச்சர்கள் இடம்பெறணும் அப்படின்னு மோடி விரும்புகிறதாகவும் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. முக்கியமாக அண்ணாமலை அவருடைய பேர் முதல் இடத்துல இருப்பதாகவும் அவர் முக்கியமான பதவி கொடுக்க போகிறதா செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அவர் போயிட்டாருன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் மாற்றப்பட கூட வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு இருக்கார் 2026 நான் தான் சிஎம் அப்படின்னா. மத்தியில் போயிட்டாருன்னா இங்கே யார் தலைவர் வருவார்னு நினைக்கிறீங்க? பாஜகவில் அரசியல் களம் மாறுறதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு பாஜகவையவே உருவாக்கியவரே அண்ணாமலை தான் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச பில்டப் கிடையாது. அண்ணாமலை நடைபயணம் தொடங்கிய போதெல்லாம் ஒட்டுமொத்த அரசியலும் தலைகீழாக புரண்டுருச்சுன்னு நம்மளை நம்ப சொன்னாங்க. எல்லா ஊடகங்களும் அவரை குறித்து விவாதங்களை பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற தொலைக்காட்சிகளில் தினசரி அவரை பற்றிய ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக மாற்றி எவ்வளவோ பில்டப் பண்ணி பார்த்தாங்க. அண்ணாமலை எப்போ சிஎம் ஆவாருன்னெலாம் கேட்டாங்க. அது எவ்வளவோ பில்டப்பு. எல்லாத்துக்கும் பின்னாடி நடந்தது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒன்றத்துக்கு ஆகாது. கிரிமினல் வேஸ்ட், எல்லாமே டோட்டலாக கிரிமினல் வேஸ்ட்டு. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி வேறு ஒவ்வொரு சமூகத்திற்கான ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு கொங்கு பெல்ட்டில் கவுண்டர் சமுதாயத்தினுடைய ஓட்டு வங்கி இருக்குது. சௌமியா அன்புமணிக்கு வன்னியர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர், செல்வாக்கு மிக்கவர். அப்படிங்கிறதுனால அவருடைய சமூகம் சார்ந்த வாக்கு வங்கி இதை பூரா பாஜக, இந்த சாதிக்காக விழுந்த ஓட்டை பூரா பாஜக என்கிற மதவாத கட்சிக்கு விழுந்த ஓட்டாக இவர்கள் மடைமாற்றி வெளியில் வேற ஒரு கலர் பூசி சொல்லிட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமானது. ஓபிஎஸ்க்கு பலாப்பழத்துக்கு விழுந்த ஓட்டெலாம் என்ன ஓட்டு? அவர் 2 ஓட்டு இருக்கும். ஒன்று அதிமுகவில் ஒரு சிறு பிரிவு அவர் அனுதாப ஓட்டாகவும் இருக்கலாம். அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவராக இருந்தவர் சுயேட்சை ஆகிட்டாரே அப்படிங்கிற பரிதாப ஓட்டாகவும் கொஞ்சம் இருக்கலாம். இன்னொன்று அவர்கள் சமூகம் சார்ந்த மறவர் சமூகம் சார்ந்த ஓட்டாகவும் இருக்கலாம். இவ்வளோதான் இருக்கும். இந்த ஓட்டையெல்லாம் பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்று சொல்லுகிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நுட்பமான அதாவது பொய் சொல்கிறதுலேயே ரொம்ப பொருத்தமான பொய் சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதனால் பாஜகவிற்கு வாக்கு வங்கி உயர்ந்தால் ஏன் அண்ணாமலை ஜெயிக்கலை? நீங்கள் யாரை அடையாளமாக காட்டுகிறீர்களோ, 2வது விட வந்துட்டார் இல்லையா? 2வது விட வந்தது வெற்றி தான் சொல்கிறாங்க. பாஜக 34 மார்க் வாங்கிட்டார், ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டார். 1 மார்க் தானங்க கம்மி அப்படின்னா காலேஜில் அட்மிஷன் போட்டுக்குருவாங்களா? சேர்த்துக்குருவாங்களா? அவரை பாஸ்ன்னு ஒத்துக்குருவாங்களா? இது எப்படின்னு நமக்கு தெரியலையே. 1 தானங்க கம்மின்னு சொல்ல முடியாதுல்ல. இதெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதே சமயத்தில் 40, அதாவது 40க்கு 40 வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இல்லைங்க அவங்களுக்கு வாக்கு வங்கி முன்னாடியோட கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க அப்படிங்கிறான். 40க்கு 40 வெற்றி பெற்றாலும் அது செல்லுபடி ஆகாதுங்கிறான். 2வது இடத்துக்கு வந்தாலும் அவர் முக்கியமான இடத்துக்கு வந்துட்டாருங்கிறான். இது என்ன லாஜிக்னே நமக்கு தெரியல. தமிழிசை வெளிப்படையாக சொல்கிறாங்க 40 எம்பிக்கள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கூடாமல் பண்ணுறீங்க திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட ஜனநாயகத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பை அவமதிக்கக்கூடிய விஷயமா இல்லையாது? நான் என்ன கேட்கிறேன்னா, ஏற்கனவே மோடி குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு 2004லேருந்து 2014 வரைக்குமே மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார். அப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது, நீங்கள் மாநிலத்தில் நீங்கள் இருந்து என்ன பண்ண போறீங்கன்னு மோடியை பார்த்து யாராவது கேட்டாங்களா காங்கிரஸ்காரங்க? மாற்று கருத்துக்கான உரையாடல் தான் ஜனநாயகமே. 40 எம்பிக்கும் நாங்கள் மதிப்பளிக்க மாட்டோம், உங்கள் குரல்களை நாங்கள் செவிமடுக்க மாட்டோம், உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்கள் இன்னொரு காட்டு தர்பாரைத்தான் நடத்துவோம்னு தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரா? இதற்கு என்ன அர்த்தம்? இப்போ ஜனநாயகத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் உங்களை புறக்கணிக்கிறான். தென்சென்னையில் உங்களுக்கு ஏன் ஓட்டு விழுக மாட்டேங்குது, உங்களால் ஏன் வெற்றி பெற முடியல? நீங்கள் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு நீங்கள் வந்தாலும் டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளையம்பாங்கல்ல, இங்கே ஒன்றுமே ஆகலையே, ஏன் உங்களால் வெற்றி பெற முடியல என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் ஜனநாயகத்தை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் ஜனநாயகத்தில் நீடிக்க முடியும். மக்களாட்சி தத்துவமே அதுதான். மாற்று கருத்து குறித்த உரையாடல் தான் மக்களாட்சிக்கான அடிப்படை. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது அவர் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு. அவரை வழிமறித்து ஒரு விவசாயி கேட்குறான், சுதந்திர இந்தியா எனக்கு என்ன செய்ததுன்னா, ஜவஹர்லால் நேரு சொன்னார், இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சரை பார்த்து சுதந்திரம் எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதற்கான உரிமையை தந்திருக்கிறதுனாரு. இதுதான். நீங்கள் பத்திரிகையாளரை செஞ்சிருப்பாரா மோடி? மாற்று கருத்தோட உரையாடி இருப்பாரா? ஏதாவது ஒரு சட்டம் குறித்த விவாதத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறாரா?
ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோவில் அவராக பேசிக்கிட்டு இருப்பார் மன் கி பாத்துன்னு. ரொம்ப வருஷமா அந்த ரேடியோ கேட்டவன் எல்லாம் என்ன சொன்னா, மன் கி பாத்துனா வந்து குரங்கு குடிக்குதுன்னு நினைச்சேன், மன் கி பாத்துனா என்னது, இவர் பேசுறதா எனக்கு தெரியாதேங்கிறான் பல பேர். ஆளே இல்லாத ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுறதையே தங்கள் சாதனையாக கருதி கொண்டவர்கள் ஜனநாயகபூர்வமான உரையாடலுக்கு ஒருபோதும் தயாராகவில்லை என்பதை நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். இன்றைக்கு உங்களுடைய நிலைமை என்ன? மக்கள் உங்களுக்கு என்ன வாக்களித்திருக்கிறாங்க? மாநிலத்தின் அதிகாரத்தை குறைத்த உங்களுக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் மாநில கட்சிகளின் தயவிலே தான் ஆள வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்கல்ல இல்லையா? அதனால இப்பொழுதும் அந்த தெனாவட்டு குறையாம, ஆணவம் கொஞ்சம் கூட வந்து குறையாம 40 எம்பி ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா, நீங்க ஜெயிச்சா என்ன பண்ண போறீங்க? எல்முருகன் வந்து இணையமைச்சராக இருந்தாரு, மத்திய இணையமைச்சரா. அவர் என்ன சாதிச்சாரு? தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்? எவ்வளோ சாதனையை கொண்டு வந்தீங்க? கடந்த காலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் கட்டி எல்லாரும் பாஜக காரன் பூரா மதுரையில் வைத்தியம் பார்த்துட்டு இருக்கானா? இங்கே போய் சங்கியல் பூரா அங்கே தான் போய் படுத்து கிடக்கானா? உங்களால் என்ன செய்ய முடியுது? அமைச்சராக இருந்தும் வேஸ்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, மக்கள் பணி செய்யாதவங்க இருக்காங்கல்ல. அதனால் 40 எம்பிகளுக்கான போராட்டத்தை அவங்க கோரிக்கைகளை வென்றெடுப்பாங்க. அவங்க இப்போ எல்முருகன் அவர்கள் இருந்து என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்க. எல்முருகன் தலைவராக இருந்ததுக்கப்புறமா அண்ணாமலை வந்தோடனே அவரை இணையமைச்சராக்குனாங்க. இணையமைச்சராக தான் இருக்குன்னு நினைக்கலாம், இல்லை கேபினெட் பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கேபினெட் பதவி ஒருபோதும் தரமாட்டாங்க. வெற்றி பெறாதவர்களுக்கு முதல் பரிசு எப்படி கொடுப்பாங்க? ஆறுதல் பரிசு தான் கொடுப்பாங்க. இணையமைச்சராக தான் அவர் இருக்க முடியும். அதுலேயும் வந்து தேர்தலே நிற்காதவங்களுக்குலாம் வந்து கேபினெட் முக்கியமான நிதித்துறையெல்லாம் கொடுக்குறாங்க. அதற்கு உயர் சாதியிலே பிறந்திருக்க வேண்டும், பார்ப்பனர்களாக பிறந்திருக்க வேண்டும். அதுக்கு ஜெய்சங்கராகவோ நிர்மலா சீதாராமன் போன்ற உயர் சாதி பார்ப்பனர்களாக நீங்கள் பிறந்திருந்தால் செய்யலாம். பிற்படுத்தப்பட்டவர்களாக பிறந்தவர்கள் வந்து அது அந்த இடத்தை அடைய முடியாதே. இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அந்த ஜூன் 4ஆம் தேதி, அதே தேதி தான் அண்ணாமலைக்கு பிறந்த நாள். 40வது வயது, 40க்கு 40 திமுக வெற்றி பெறுது அவருடைய 40வது பிறந்த நாள் விழாவில். அன்றைக்கு என்ன போஸ்ட் ஓட்டினாங்க தெரியுமா? அண்ணா சாலை முழுக்க திராவிட செல்வனேன்னாங்க. யாரு? திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்னவங்க திராவிட செல்வனேன்னு போஸ்ட் ஓட்டிட்டாங்க. அப்பொழுது அங்கேயும் ஆரிய திராவிட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கரெக்டாக வந்து அண்ணாமலை தோற்று போய்விட்டார் என்கிற தகவல் தெரிந்த பின்பு கமலாலயத்திலே வந்து வெடி வெடித்து பட்டாசு வெடித்து ராஜா கொண்டாடி இருக்கிறார். அதை சமாளிப்பதற்காக மோடி ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காரு. மோடி ஜெயித்த லட்சணத்தை தான் மக்கள் பார்த்தாங்களே. 240 வந்து நீங்கள் நின்றுட்டீங்க. 272 வர வேண்டிய இடத்துல நீங்கள் 240லேயே உங்க ஆட்டம் முடிந்து விட்டது. இந்த நிலைமையில இருக்கிறது. கமலாலயத்துக்குள்ளேயே ஆரிய திராவிட யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாவா இலகணேசன் போன்றவர்கள்லாம் இருந்த இடத்திலே இன்றைக்கு வந்து அண்ணாமலை இருக்கிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா? தமிழிசை தான் அடுத்த தலைவர் வருவார் நினைக்கிறீங்களா? நான் சமீபத்தில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட நான் முன்னாள் தலைவர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், வெளியிலேருந்து விமர்சனம் பண்ணுறவங்க வேறு, ஆனால் பாஜகக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து வார் ரூம் வச்சு விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து மறைமுகமாக அண்ணாமலை தான் டார்கெட் பண்ணுறாரு. மறைமுகமாக இல்லை, வெளிப்படையாக அண்ணாமலை கண்டிக்கிறார். ராகவன் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவரை அவருடைய தனிப்பட்ட பாலியல் சேட்டைகளை வந்து வீடியோவாக வெளியிட்டது யார்? திமுக காரன் வெளியிட்டானா? கம்யூனிஸ்டுக்காரன் வெளியிட்டானா? எதிர்கருத்துடையவர்கள் வெளியிட்டார்களா? அண்ணாமலை தானே ஆட்கள் வச்சு வெளியிட்டாருன்னு சொல்கிறான் எல்லாருமே. வார் ரூம் வச்சு எதிராளியை வீழ்த்துவதை நம்ம அரசியலில் பார்த்துருக்கோம். சொந்த கட்சிக்காரனுக்கு சூனிய வைப்பதை வந்து அண்ணாமலை தான் வந்து அறிமுகப்படுத்தினார். அங்கே ராகவனை ஒழிச்சிட்டாரு, ராஜாவை ஓரம் கட்டிட்டாரு. தனக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது காவல்துறையில் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள்லாம் இருக்குல்ல, கண்காணிப்பு வேலை திட்டங்கள்லாம், அது பூரா பாஜகவினுடைய அலுவலகத்திற்குள்ளே உட்கார்ந்து கொண்டு கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கு கூட அண்ணாமலை மிக முக்கியமான காரணம் என்பதை வந்து திமுகவினர் உணரணும்னு அந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த வெற்றிக்கு காரணம். அண்ணா திமுகவோட கூட்டணி போக விடாமல் பார்த்துக்கிட்டு. ஏன்னா வந்து பாஜக மாதிரியான ஒரு மதவாத கட்சி வந்து அதிமுக என்கிற திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி போக விடாமல் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை வந்து கலக்க விடாமல் பார்த்துக்கிட்டது மூலமாக திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றியை வந்து அண்ணாமலை பெற்று தந்திருக்கிறார். அதனால் என்னதான் இருந்தாலும் எதிரணியிலே இருந்தாலும் அண்ணாமலை வந்து திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த 40க்கு 40 வெற்றியை யார் கொண்டாடணும் அப்படின்னா அண்ணாமலைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். திமுக காரங்கெல்லாம் திமுக வெற்றிக்கு ஒரு வகையில் அண்ணாமலை தான் அப்படின்னு காரணமாக சொன்னாலுமே, இப்போ ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா 30லேருந்து 35 சீட் ஜெயிச்சிருப்போம் வேலுமணி சொல்கிறார் இல்லையா? அதுதான் நீங்களும் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ கல்யாணம் பண்ணாதவன் நான் கல்யாணம் பண்ணியிருந்தா 7-8 புள்ள பெற்றிருப்பேன்னு சொல்கிறது மாதிரி கற்பனாவாதமாக பேசுறதுங்கிறது ஒரு யார் வேணாலும் பேசலாம். அதை மைதானத்துக்கு வராமலே நான் சாம்பியன் ஆகிருப்பேன், விளையாடாமலே நான் சாம்பியன் ஆகிருப்பேன்னு சொல்கிறது என்ன வகையான விஷயம்னு தெரியல. கூட்டணி முறிவு என்பது அவர்கள் பாஜகவினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் தொடர்ந்து நீடித்தால் இந்த கட்சி காணாமல் போய்விடும் என்கிற அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் வெளியேறி இருக்கிறாங்க.
அதற்கு ஒரு காரணத்தை வெளியே சொல்லணுமேங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு என்று அந்த பழியை தூக்கி அண்ணாமலை மேலே போட்டிருக்காங்க. அதற்கு தோதான் அண்ணாமலையும் லூஸ் டாக்காக நிறைய விஷயங்களை தப்பாக ஒரு தவறான தகவல்களை தொடர்ச்சியாக பொய்யாக பேசிக்கிட்டே இருந்தார். அண்ணாவை பற்றி தவறாக பேசினார், அதுபோக ஜெயலலிதா பற்றி தவறாக பேசினார். இதெல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து காக்காய் உட்காரும் போது பணம் விழுந்தது கதை மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயமாக மாறியது. அதனால் அதிமுக என்கிற கட்சியை பாஜகவிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுத்தது வந்து அண்ணாமலை தான். அது ஒரு வகைக்கு நல்ல விஷயமாக இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் அது ஒரு மாநில கட்சி, அதற்கு ஒரு தேசிய முகம் வந்து இப்பொழுது கிடையாது. இல்லை, இப்போ ஓட்டு வந்து 3ஆக பிரிஞ்சிருக்கு. அதிமுக பாஜக ஒன்றாக இருந்தாங்கன்னா சில தொகுதியில் வெற்றி பெற கூட வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது தான் வந்து அவருடைய சொந்த கட்சிக்கு அவர் இப்பொழுது தான் சமீபத்தில் தான் அவர் பொதுச் செயலாளர் என்கிற இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு. தன் கட்சிக்காரர்கள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கக்கூடிய தலைவராக இப்போதான் அவர் உருவாகிட்டு வர்றாரு. இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு தேசிய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவர் வலிமை பெறலைங்கிறத உண்மை. அதை புரிந்து கொண்டு அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதல் கவனத்தை அதிமுக செலுத்தியிருந்தால் இன்னும் கூடுதல் வாக்கு வங்கி அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் இன்னும் சில கூட்டணிகளை கூட அமைத்திருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் மாநில தேர்தல் தான். இன்னும் 2 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கு என்கிற பட்சத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்திற்கு அவர்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, மாநில தேர்தல் தான் முக்கியம்னா இப்போ ஏற்கனவே பாஜக வந்து கிளைம் பண்ணுறாங்க, அண்ணாமலை கிளைம் பண்ணுறாரு, எதிர்க்கட்சி அதிமுகவில் நாங்கள் தானே. இப்போ இதிலேயே வாக்கு சதவீதம் குறைஞ்சனா வந்து இன்னும் அதிகமாக கிளைம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? மீடியாவுக்கு அதிகமாக பேட்டி கொடுக்கறதுனாலேயே வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஒருத்தர் ஆயிட முடியாது. அப்படி ஆகணும்னா இவரை விட அதிகமாக பேசக்கூடிய சீமானை கூட நம்ம சொல்லலாம் எதிர்கருத்து உடையவராக இருக்கிறார் திமுகவுக்கு எதிராக. மக்களால் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. ஒரு 66 எம்எல்ஏ இருக்கிற கட்சி வந்து எதிர்க்கட்சி கிடையாதான். 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சி தான் எதிர்க்கட்சியா? அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா, 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறவர் வந்து 66 பேர் செய்யாத கேட்காத கேள்வியை வந்து 4 பேர் வச்சிருக்காங்க. 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர்னா அதே 4 எம்எல்ஏ தானே விடுதலை சிறுத்தைகள் வச்சிருக்காங்க. திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை காப்போம்னு ஒரு மாநாடு போட்டால் லட்சக்கணக்கான பேர் திரள்றான்ல. ஒரு பெரிய மாநில கட்சிகள் திமுகவுக்கு திரளாத கூட்டங்கள் அல்லது அதுக்கு நிகரான கூட்டங்கள்லாம் அவருக்கு வருது இல்ல. நீங்க கூட்டத்தை மட்டும் அப்ப திருமாவளவன் முதல்வர் வேட்பாளர் அவர் பெரிய தலைவர் ஆயிட்டாருன்னு எந்த ஊடகமாவது விவாதிக்கிறதா பேசுகிறதா? வச்சு சொல்லல, திமுக நோக்கி எதிர்க்கட்சியா கேள்வி எழுப்புறதுல சொல்றாரு. பிசிகா எப்படி கேள்வி எழுப்பாங்க? திமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்புகிறதுல அதிகமாக கேள்வி எழுப்பியதுல வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, அண்ணாமலையும் இருக்கிறாரு, ஊடகங்களில் கூட பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக ஊடகத்தில் நிறையா பேர் எதிர்குரல் கொடுக்குறாங்க தொடர்ச்சியாக திமுகவுக்கு எதிராக. இப்போ அவங்கெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட முடியுமா? இது என்ன வகையான நியாயம்னு எனக்கு தெரியல. அதே போல் நீங்கள் சொன்னது மாதிரி வேலுமணி வந்து இப்போதைக்கு எடப்பாடிக்கு அடுத்தபடியாக முக்கியமான தலைவர்கள் அதிமுக இருக்கார் இல்லையா? வெளிப்படையாக அவரே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கும்போது எடப்பாடிக்கு முரணாக இருக்குது இல்லையா? கட்சிக்குள்ளேயே வந்து வேலுமணியா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு போட்டி போயிட்டு இருக்கோம். அப்படி சொல்ல முடியாது. அரசியல் கட்சியில் என்ன செய்வாங்கன்னா வேறு டோனில் பேசுவாங்க. பாஜகவுக்கு வந்து நாங்கள் நேரடியாக வந்து எதிர்நிலைப்பாட்டில் மட்டுமே இல்லை என்று வேறு ஏதாவது வந்து ரைடு வரக்கூடாது, வேறு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க. எப்பொழுதுமே நீங்கள் பாருங்கள், திமுகலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சனாதன எதிர்ப்பை வந்து எல்லாரும் பேசுவாங்களா? இப்போ பி.கே. சேகர்பாபு பேசுவாரா? பேச மாட்டார். அவர் ஆலய வழிபாட்டில் வந்து என்ன நம்ம பக்தர்களுக்கு உதவி செஞ்சோம் அப்படி பேசுவார். அவர் யார் பேசுவார்? ஆராசா தான் பேசுவார். இப்போ கட்சிக்குள்ளேயே ஒரே குரலில் எல்லாரும் பேச மாட்டாங்க. எந்த கட்சியிலையுமே கட்சிக்குள்ளேயே வந்து ஸ்டாலின் வந்து சனாதனம் பற்றிலாம் பேச மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான முடிவு, ஆனால் வந்து கூட்டணி தொடர்பான முடிவுலேயே இருவர் கருத்து இருக்கும்போது தானே ஒரு கேள்வி வருது. இல்லை, கூட்டணியிலிருந்து அதிமுக வந்து பாஜகவை கலட்டி விட்டது உறுதியாயிருச்சு. மறுபடியும் அவங்க என்ன சொல்றாங்க? எடப்பாடி இன்னைக்கு கூட சொல்லிட்டாரு, எஸ்டிபிஐனுடைய மாநாட்டிலையும் அவங்க சொல்லிட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கான மாநாட்டிலையும் போய் நாங்கள் 2026லையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அவங்க எல்லா முறையுமே சொல்லிட்டாங்க. திரும்ப சொல்லிட்டாங்க. ஜெயக்குமார் பலமுறை சொல்லிட்டாரு, முன்னாள் அமைச்சர். எடப்பாடியும் திரும்ப சொல்றாரு. எத்தனை முறை சொன்னாலுமே மறுபடியும் நீங்க பாஜகவுடைய ஆள் தான் என்கிற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, அப்படி சொல்வதன் மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்துவது என்கிற ஒரு நோக்கம் தான் இதுக்குள்ள இருக்கிறதே தவிர உண்மையிலேயே பாஜகவும் அதிமுகவும் உறவில் இல்லை என்று தான் நான் நம்புறேன். ஆனால் தேர்தல் சமயத்தில் வந்து பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து வீரியமாக மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இல்லையா? அது அதிமுக ஏன் பண்ணல? எடப்பாடி பழனிசாமி வந்து மென்மையாக எதிர்க்கிறாரு, மோடி அவர்கள் வரக்கூடாது அப்படிங்கிற எங்கேயுமே சொல்லல இல்லையா? அப்படிங்கும்போது சந்தேகம் வரும் இல்லையா எல்லாருக்கும்? இல்லை, அவர்கள் மீது அவ்வளவு வழக்குகள் இருக்கிறது, வருமான வரி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது, கொடநாடு எஸ்டேட்டு பிரச்சனை இருக்கிறது, அவங்க பல்வேறு வழக்குகள் இருக்கும்போது அவங்க கட்சியை காப்பாற்றுறதுக்கு பதிலாக அவருக்கு ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்கிறது.
இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீதான வழக்குகள் வந்து ரொம்ப வேகம் எடுக்கும் என்று சொன்னால் கட்சி இன்னும் நிலைகுலையக்கூடும். ஏற்கனவே கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாம் அந்த கட்சியை ஒன்றிணையணும்னு பேசுகிறவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாய்ப்பு தந்துவிடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் பதுங்கி பாய்வோமே என்கிற கருத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பேசுகிறாரே தவிர அவருக்கு இவர்களோடு உடன்பாடு இருப்பதாக நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா கூட்டணியே இருந்திருக்கணும். கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டு மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலுமே மறுபடியும் மெஜாரிட்டியோட பாஜக வந்தனா ஃபர்ஸ்ட் அதிமுக மேலே தானே கை வைப்பாங்க. அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்திருந்தா அதிமுகவுக்கு அது தேய்மானம், பாஜகவுக்கு அது வளர்ச்சி. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க சொல்லுவாங்க, இப்பயே சொல்கிறாங்கல்ல 11%, அவங்க என்ன பண்ணுவாங்க 26% வந்துட்டோம்பாங்க அடுத்த முறை. அதனால் என்னென்னா வேஸ்ட் லக்கேஜ், அவங்களுக்குன்னு வாக்கு வங்கி இல்லாத ஒரு வேஸ்ட் லக்கேஜ் பாஜக. அதை நம்ம ஏன் தூக்கி சுமக்கணுங்கிறக்காக ஒரு சுமை தாங்கி கல்லில் கொண்டே வச்சிடுறது மாதிரி இறக்கி வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் மறுபடியும் அதை தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அதிமுக ஒரு மாநில கட்சி, அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி அழைத்து சென்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான திட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. அதனால் மாநில அரசியலை வந்து வலிமைப்படுத்தி கொண்டு மீண்டும் நம்ம மத்திய அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில், நாடாளுமன்ற தேர்தல் சார்ந்த விஷயங்களில் நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்போம் என்பதுதான் எடப்பாடியோட கணக்கே தவிர எடப்பாடி வந்து விட்டு கொடுத்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் தள்ளி நிற்கிறார், அவ்வளோதான். இப்போ அதிமுகவில் ஏற்கனவே அதிமுக தனியாக ஒரு கட்சி இருக்குது, ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, தினகரன் தனியாக கட்சி வச்சுருக்காரு. இப்போ புதுசாக வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு அணி உருவாக்கியிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸ் அவர்கள் அணியிலேருந்து பிரிஞ்சு வந்து தலைமை தாங்குறாரு. புகழேந்தி இருக்காரு, அதே போல் கேசிபி இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து எல்லா தலைவர்கள்ட்டையும் பேசி ஒன்றிணைக்க போகிற சொல்கிறாங்க இல்லையா, சாத்தியமாக நினைக்கிறீங்களா? கடந்த காலத்தில் ஒரு உதாரணம் இருக்கிறது. எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகி அவருடைய எம்ஜிஆருடைய மனைவி ஜானகியினுடைய தலைமையில் எல்லா இரண்டாம் கட்ட தலைவர்களும் அணிவகுத்தாங்க. ஆர்.எம். வீரப்பன், முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து, மிகப்பெரிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே, ராஜாராம், பண்ருட்டி ராமச்சந்திரன் எல்லாருமே ஒருமுகமாக என்ன செஞ்சாங்கன்னா ஜானகி அணியை தான் ஆதரிச்சாங்க. ஆனால் நடைமுறையில் என்ன வந்துச்சுன்னா, ஜானகி அம்மாவுக்கு வந்து பெரிய அரசியல்லாம் தெரியாது. இவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போட்டுட்டு இவங்க பெற்ற அறிக்கையை வந்து அவங்க பேரில் வெளியிட்டாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, டெல்லி வரைக்கும் போய் காங்கிரஸ் சார்ந்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து தனக்கான ஒரு பெரிய போராட்டத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. மக்கள் மத்தியிலே ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு தோன்றியது. அதற்கு சூழ்நிலையும் வந்து ஒத்துழைத்தது. காலத்தினுடைய வந்து காலம் கணிந்தது போல என்ன ஆகி போச்சுன்னா, அன்றைய காலகட்டத்தில் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை என்பதும் அந்த பழியை தூக்கி திமுக மேலே வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி என்கிற அன்றைய காங்கிரஸ் தலைவர் வந்து அந்த பழியை தூக்கி போடும்போது ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் முழுக்க ஜெயலலிதா பக்கம் திரும்பிய போது ஜானகி அணி சிதறி ஓடிடுச்சு. இதைத்தான் நான் உதாரணமாக சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி பின்னாட மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு பெரிய ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கிறது. அவர் தக்க வச்சுக்கிட்டார். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது அது வேறு சில அணுகுமுறைகளால் அவர் தக்க வச்சுக்கிட்டாரு. வச்சுக்கிட்டாரு. ஆனா தொடர் தோல்வி தான் இல்லையா அவர் பதவி ஏற்றதுல இருந்து பெரிய தேர்தல் தோல்வியை வைத்து ஒரு அரசியல் கட்சி எடை போட முடியாது. வாக்கு வங்கி இன்னைக்கு 20% அவங்க வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. வாக்கு வங்கி இல்லைன்னா தான் அந்த கட்சியை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒவ்வொரு தேர்தல் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது வாக்கு வங்கி. இல்லை அது அவர்கள் ஏற்கனவே அவங்க கணக்கில் வந்து 19% நாங்கள் வாங்கியிருந்தோம், இப்போ நாங்கள் 20% வாங்கியிருக்கோம், பெரிய வேறுபாடு இல்லை. அது ரெட்டலைங்கிற சின்னத்துக்கு முன்னாடி போய் மாற்றி போடுறதுக்கு மனசு வராது அதிமுக தொண்டனுக்கு. அவர்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு டேட்டா வந்து இருக்குது, சட்டமன்ற வாரியாக வந்து எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 221 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலையில் இருக்குது, 6 தொகுதிகளில் தான் அதிமுக இருக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பின்னடைவு தான் இல்லையா? இல்லை, தமிழ்நாடு முழுக்க கிளைக்கழகங்கள் வந்து அதிமுகவுக்கு இருக்கிறது. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களில் கூட அதிமுகவினுடைய கொடி பறந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் அதிமுக என்கிற கட்சி வந்து அழிந்து விடும் அல்லது அழிந்து விட்டது என்பது முதல்ல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அழியிற நிலைக்கு போயிருமோ. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, ஓபிஎஸ் என்பதோ வி.கே. சசிகலா என்று சொல்லுகிறவங்களோ டிடிவி தினகரனோ தனிநபர்கள் தான். அவர் நிழல் அரசாங்கத்தை சசிகலா நடத்துனாங்க ஜெயலலிதா காலத்தில், அவ்வளோதான். அவருடைய கருணையினால் ஒரு டீ கடை வச்சுருந்த பெரிய குளத்தில் இருந்த ஒரு கட்சியினுடைய ஒரு செயலாளர் ஒரு முதன்மை பொறுப்புக்கு வந்து ஓபிஎஸ் வர்றாரு. சசிகலாவினுடைய பரிந்துரையின் பேரால் டிடிவி தினகரன் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். இவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள் தான், மக்களால் வந்து மக்கள் கொண்டாடிய தலைவர்கள் அல்ல. எப்படி எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவால் நியமிக்கப்பட்டாரோ அது மாதிரி இவர்கள் யாருமே மக்கள் சக்தி கிடையாது. ஆனால் கட்சியினுடைய நிர்வாகம் என்பது, கட்டமைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் இப்பொழுதும் இருக்கிறது. அதனால் இந்த தனிநபர் சார்ந்த முரண்பாடுகள் இருக்கிற குழு அரசியல் இருக்கிற, டிடிவிக்கு ஒரு குரூப் இருக்காங்க, ஓபிஎஸ் கொஞ்சம் பேர் ஆதரவாளர் இருக்காங்கங்கிறது எடுபடாது. இந்த தேர்தலில் அவங்க தோற்று போயிட்டாங்க.
யாராவது ஒரு வெற்றி பெற்றால் அவருக்கு பின்னாடி அணி திரளுவதற்கோ ஒரு மாற்று முகாம் உருவாவதற்கோ அந்த சாத்தியமே இல்லை. அதனால் இந்த ஒருங்கிணைப்பு குழு நீங்கள் சொல்லக்கூடிய ஜேசிடி பிரபாகராக இருக்கட்டும், வேறு கூட இருக்கிறவங்க கேசிபி, ஆமாம், இவங்கெல்லாம் யாருன்னா நாங்கள் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம், அந்த கரைக்கு வர்றதுக்கு நினைக்கிறோம், கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்தமாக கட்சியை ஒருங்கிணைக்கிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பந்தியில் பரிமாறும் போது என்ன பண்ணுவான்னா, ஏப்பா இந்த பரிமாறுற ஆளை பார்த்து கையை காமி, தம்பி இந்த ஒரு பக்கத்தலைக்கு பாயசம் ஊற்றுப்பா அப்படிமா, கிட்ட வந்தானே எனக்கு ஊற்றுப்பாம்மா. ஒரு பாயாசத்துக்காக பகிரங்கமாக வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒருத்தன் கூப்பிட்றானே அப்படின்னு கௌரவ குறைச்சலாக கருதிடுவாங்களோங்கிறதுக்காக ஒரு பக்கத்தலைக்கு பாயாசம் ஊற்றுங்கன்னு சொல்கிற நாகரிகம் இருக்குல்ல, அது மாதிரி தான் ஒருங்கிணைப்பு குழுனா என்ன, என்னையை சேர்த்துக்கங்கிறதான் கணக்கு. அதனால் ஓபிஎஸ்ஐ நம்பி மீதம் இருக்கிற காலங்களில் அரசியலில் தற்கொலை செய்து கொள்ள முடியாது என்பதை கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு நீண்ட பயணம் இல்லை. ஒரு சிறிய ஜாதி இனக்குழுக்களினுடைய தயவில் ஒரு அரசியல் கட்சியை நீண்ட தூரம் நடத்த முடியாது என்பதற்கு இவர்கள்லாம் சான்றாக எடுத்துக்காட்டாக இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.